என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா, மதிப்புக்குரிய பாரதி ராஜா சமீபத்தில் மறைந்தார். நமக்கு பல அருமையான கிராமத்து காவியங்களை எல்லாம் படிச்சிருக்காரு. அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னைய ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மரியாதைன்னு அவரோட படம் ஒன்று. அதில் வடிவக்கரசி ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு கோழியை காணோன்னு பயங்கர உக்கிரமா எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது சிவாஜி வந்து ராதா பஞ்சாரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு நினைச்சிட்டு பஞ்சாரத்தை திறந்து விட்டு கோழிகளை தெரியாம ரிலீஸ் பண்ணிடுவார். இந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அப்படியே கிராமத்துல என்னென்ன நடக்குதோ அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. ஆனா ஒரு டாக்டரா நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா, அந்த காலத்துல ஃப்ரீயா சுற்றி திரிந்த நாட்டுக்கோழிகள் சாப்பிடுறது பெஸ்டா, இல்ல இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பிராய்லர் கோழி சாப்பிடுறது பெஸ்டா? ஃப்ரீயா சுற்றி திரிந்த நாட்டுக்கோழிகள் அந்த காலத்துல வந்து புழு பூச்சி தின்னுட்டு ஃப்ரீயா தெரிஞ்ச சிக்கன் வந்து புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கும். அந்த கோழியில சாப்பிடும்போது அதோட எக்லயும் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். ஒரு ஹார்ட் டாக்டரா நான் அதை ஏன் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நீங்க நிறைய சாப்பிட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் கம்மியாகும். இதே இது பிராய்லர் கோழியோட வந்து 65 நாள்ல அந்த கூண்டுல அடைச்சு வச்சு தான் அவங்க வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதுல வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவும் கம்மி. சில சமயம் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய கோழிகள் இருந்தால் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாதான் அந்த கோழியை காப்பாற்ற முடியும். நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டீராய்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீராய்டு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதோட எதிர்ப்பு சக்தி கம்மியாகி சீக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பண்ண அல்லாத கிராமங்களில் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து நிறைய நாட்டுக்கோழிகள் சுற்றி திரியும் இல்லையா, அதை நீங்க சாப்பிட்றது தான் பெஸ்ட். பிராய்லர் கோழி வந்து அவாய்ட் பண்றது நல்லது என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ சுதந்திரமா சுற்றி திரிகிற நாட்டுக்கோழி, இந்த நம்ம பண்ண அல்லாத கிராமங்களில் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து நிறைய நாட்டுக்கோழிகள் சுற்றி திரியும் இல்லையா, அதை நீங்க சாப்பிட்றது தான் பெஸ்ட். பிராய்லர் கோழி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதோ மொத்தமாக அவாய்ட் பண்றது நல்லது என்னைய பொறுத்த வரைக்கும். நிறைய சிக்கன் சாப்பிட்டு போறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு இந்த ரீலை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுங்க.